பிஸ்னஸ் எல்லாருனாலையும் பண்ண முடியும். ஆனா பிராண்ட் கிரியேட் பண்றதுதான் கொஞ்சம் பேர்னால பண்ண முடியும். நீங்க ஒரு பிசினஸை பில்ட் பண்ணுமா இல்ல ஒரு பிராண்டை பில்ட் பண்ண போறீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினோட இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த சாப்டர் நம்ம மில்லியனர் ஃபாஸ்ட்லைனோட புக்ல சாப்டர் 43ல இருக்கும். இன்னும் 2 சாப்டர் தான் இருக்கு இது முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த சாப்டரோட பேர் என்ன அப்படின்னா பில்ட் பிராண்ட்ஸ் நாட் பிஸ்னஸ். ஹாய், திஸ் இஸ் ஹரிணி. ஸோ இதில் வந்து இந்த ஹெட்டிங் ஏற்ற மாதிரியே இதில் வந்து பிராண்டை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. எல்லாருனாலையுமே வந்து பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏதோ ஓகேப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியும். அதை வந்து வெல்விஸ்டாக நிறைய பேருக்கு தெரியணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு பிராண்டாக தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சில பேருக்கெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லுங்களேன். ஸோ கேட்பரி டெய்ரி மில்க், உடனே வந்து வாட் யூ டூ ஃபார் லவ் அப்படின்னு வர்ற. அதே மாதிரி 5 ஸ்டார் ஈட்டிங் டூ நத்திங் அந்த மாதிரி ஞாபகம் வருது. அதே மாதிரி கிட்கேட் ஹாவ் அ பிரேக் அந்த மாதிரி சொல்லிட்டு ஞாபகம் வருதுல்ல. இந்த மாதிரி நம்ம ஒரு இது சொல்லும் போதும் நமக்கு ஏன் ஒன்று ஞாபகம் வருது? ஏன்னா அவங்களோட பிராண்டிங் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ நம்ம பிராண்ட் பண்றப்போ எந்த மாதிரி நம்மளை வந்து பிராண்ட் பண்றோங்கிறதுல தான் நம்ம எல்லாமே இருக்கு அப்படின்றது வந்து இவர் சொல்றாரு. பிராண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா யூஎஸ்பி வேணும் அப்படின்னு சொல்றாரு. யூஎஸ்பி அப்படின்றத இவர் என்ன சொல்றாருன்னா யூனிக் செல்லிங் ப்ரொபோர்ஷன் வேணும் அப்படின்றத வந்து சொல்றாரு. ஸோ யூனிக்கான ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்து உனக்கு இருக்கணும் அப்படின்றதான் இதுல வந்து அர்த்தம் சொல்றாரு. யூனிக்கா மீதி பேரை விட நான் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட், நான் உனக்கு இதுல என்ன ப்ரொவைட் பண்ண போறேன் அப்படின்னு நீ கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணணும். நீ வந்து மார்க்கெட்டிங் பண்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீ என்னதான் ஒரு குட் ப்ராடக்டை வச்சு அதை ஒழுங்கா மார்க்கெட் பண்ணலன்னா அது வேஸ்ட். மார்க்கெட்டிங்கிறது வந்து ஒரு செஸ்ல குவின் மாதிரி. ஸோ குவின்னை வச்சுட்டு நீ அந்த ஆட்டையே ஜெயிச்சிடலாம். ஸோ உன்னோட டீம் எந்த அளவுக்கு வந்து பெருசா இருக்குங்கிறத தாண்டி உன்னோட குவின் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதா வந்து இருக்கு. குவின் வந்து எப்படினாலும் மூவ் பண்ண முடியும்ல, அந்த மாதிரி உன்னால மார்க்கெட்டிங்கை எப்படினாலும் வந்து கொடுக்க முடியும். அண்ட் நீ அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா யூனிக்னஸை தான் வந்து கொடுக்கணும். ஸோ உங்களோட யூஎஸ்பியை டெவலப் பண்றதுக்கு இதுல 6 ஸ்டெப் இதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டெப் தெரியணும்னா அந்த புக்கை வாங்கி படிங்க. அண்ட் தென் எல்லாரை விடையும் நம்ம அதிகமா அட்வர்டைஸ் பண்ணணும், வேற மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மாதிரி வந்து எனக்கு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து போலரைசேஷன். லைக் அது வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா டிஃப்ரெண்டான ஒரு இது, லைக் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு இதை வந்து எடுத்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துட்டு அதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு பூம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி டேக் பி ரிஸ்க் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து க்ளோஸ்அப் விளம்பரம் வந்து ரொம்பவே ஞாபகம் இருக்கும். க்ளோஸ்அப் விளம்பரத்துக்கு எதுக்குடா பொண்ணு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருப்போம் நம்ம. ஸோ அதுல யூஸ் பண்ண டெக்னிக் என்ன அப்படின்னு சொன்னா பி ரிஸ்க். செக்ஷுவலா ஒரு இதை இன்வால்வ் பண்ணி அதுல வந்து நம்ம வந்து காமிக்கிறோம், ஓகே இப்படி யூஸ் பண்ணா இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த செக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு இதை வந்து ப்ரொவோக் பண்றோம். இது வந்து நிறைய இடத்துல வந்து தப்பா போய் முடிஞ்சிடும். ஸோ அட்வர்டைஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணணும் நம்ம அப்படின்றத வந்து இவர் சொல்றாரு. அண்ட் அரோஸ் எமோஷன்ஸ். நம்ம என்னவா இருந்தாலுமே இப்போ வந்துட்டு ஹமாம் சோப் விளம்பரம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது, ஒரு உமனிஸ்டிக்கா இருக்கும். ஓகே பொண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். லைக் அந்த மாதிரி ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல வந்து நம்மளோட எமோஷன்ஸை தான் வந்து பண்றாங்க. அதே மாதிரி ஹார்லிக்ஸ் விளம்பரம் இருக்கும். லைக் வந்து ஸ்ட்ராங்கர் அப்படின்னு காமிக்கிறதுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த ஸ்டெப்னி கழட்டி மாட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளோட எமோஷன்ஸ், எஸ் யூ கேன் ஆல்சோ டூ இட் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கூட கனெக்ட் பண்ணி ஒரு எமோஷன் ரைஸ் பண்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும்னு சொல்றாங்க. அண்ட் பி இன்டராக்டிவ். நம்ம பண்ற ஒரு விஷயம் மீதி பேருக்குள்ள பேசுற மாதிரி இருக்கணும். நம்ம வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் தரணும். நம்ம வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு முடிச்சுட்டு அதுக்கான இப்போ சில விளம்பரம்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இது இன்னைக்கு வந்து நான் இந்த டேட்ல நான் இதை ரிலீஸ் பண்றேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ண வைப்பாங்க. அந்த கியூரியாசிட்டி வந்து பில்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இன்டராக்டிவா இருக்கணும். அண்ட் ஆல்சோ அது வந்து அன்கன்வென்ஷனலா இருக்கணுங்கிறதையும் இவர் சொல்றாரு. அன்கன்வென்ஷனலா இருக்கணும்னா இப்போ ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாம்போகினி காரையே வந்துட்டு எங்க ஏதாவது ரொம்ப சீப்பா கிடைக்குது அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னா நீங்க உடனே நம்பிடுவீங்களா? நம்ப மாட்டீங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா லாம்போகினியை வந்து பில்ட் பண்ண ஒரு சிஸ்டம் வந்துட்டு
இதுவா இதை இவ்வளவு சீப்பா, அப்ப தப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் தெரியுமா? அந்த மாதிரி ரொம்ப அன்கன்வென்ஷனலா இருக்கணும் அப்படின்றத வந்து இவங்க சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஓ இதெல்லாம் யூஸ் பண்ணிதான் நம்மளை வந்துட்டு இப்படி வச்சிருக்காங்க, இது ஒரு பிராண்டா வந்து அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மக்கள் எல்லாருமே கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், அதுல அந்த ப்ராடக்ட்ல எனக்கு என்ன இருக்குங்கிறது மட்டும் தான். ஸோ அந்த ப்ராடக்ட்ங்கிறத தாண்டி அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ எதுலையோ நான் எனக்கு இதுல இருந்து எனக்கு என்ன பயன் அப்படின்றதான் வந்து ஒரு கன்சியூமர் வந்து கேட்பாங்க. அந்த கன்சியூமரா நீங்க இருந்து யோசிச்சீங்க, இந்த ப்ராடக்டை நானா இருந்தா வாங்குவேனா, நானா இருந்தா அதை பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கான ஒரு பெரிய ஐடியா வந்து கிடைக்கும், நம்ம பண்றது கரெக்டு தானா தப்பு தானா அப்படின்றதுல. ஸோ இந்த மாதிரி நீங்க அவங்களோட ஒரு பிளேஸை வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அங்க எங்க டிமாண்ட் இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சிடும். அண்ட் அவங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் தேவைப்படுதுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும், இதுல நான் இதை வந்து தப்பா வந்துட்டு இருக்கு, இதை வந்து மாத்தணும், அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அதை நம்மளோட அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தான் ஒரு யூனிக்கான ஒரு செல்லிங் பாயிண்ட்டை வந்து வச்சு ஒரு பிராண்டே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இந்த சாப்டர்ல வந்து இவர் சொல்றாரு. ஸோ இந்த பிராண்டிங்ல வந்துட்டு ப்ரைஸுங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பிரைசிங் வைக்கிறீங்களோ அதை வச்சுதான் நெக்ஸ்ட் என்ன வைக்க போறீங்கிறதே இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம அமேசான்ல எல்லாம் பார்த்துருப்போம், ஓகேவா, 999 இருக்கும், அதை அடிச்சு வந்து 80% ஆஃப் இல்ல 70% ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு 200 300 அந்த மாதிரி போட்டிருந்தா உடனே வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் என்ன பிரைஸோ அதை மட்டுமே ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து இது ரொம்பவே வேஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் எல்லாத்தையுமே அடிச்சு இதுதான் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் ஆஃபரே இல்லாம போட்டிருந்தா நோ அப்படின்ற மாதிரி நம்ம போறோம்ல. அந்த மாதிரி நம்மளோட ப்ரைஸை வந்து டெஸ்டைன் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து நம்ம டெஸ்டைன் பண்ணி வச்சிடணும். உங்களோட காஸ்ட் அதிகமா வைக்க உங்களோட வேல்யூவும் அவ்வளவு அதிகமா இருக்குன்றத வந்து பீப்புள் வந்து பார்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ரொம்ப லக்ஸுரியான ஒரு பிளேஸை வச்சுட்டு அதை என்னமோ மாடரேட்டான ஒரு லெவல்ல கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அதையே இப்போ வந்துட்டு சில பேக்ஸ் எல்லாம் இருக்கு, லைக் இந்த கூச்சி பேக்ஸ், லூயிஸ் விட்டன் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேக் பண்றதுக்கு என்னமோ $120 அந்த மாதிரி தான் எடுக்கும். ஆனா அதை வந்து $10,000 போட்டா கூட ஏன் விற்குது அப்படின்னு சொன்னா, ஏன்னா அதுக்கான பிராண்டை வந்து அவங்க இப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஈவன் தோ இதுதான் லக்ஸுரி, இதுதான் நான் பண்ணணும். இப்போ ஐபோன் வாங்கணும், இப்போ ஐபோன்ல எல்லா போன் மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் இருக்கு, கால் பண்ண முடியும், நம்ம பேச முடியும், சேஃப்டிங்கிறது வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அந்த பிராண்டிங்கை தான் அவங்க பண்ணி இப்போ எவ்வளவு காசு சொன்னாலும் நான் ஐபோனை வாங்கணும், ஏன்னா இது எனக்கு ப்ரைட் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்மளோட ப்ரைஸுமே ஒரு பிராண்டிங்ல இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் வந்து வகிக்கும் அப்படின்றத இவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் யூனிக்கா இருக்கணும், அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அதுல அவங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம கஸ்டமர் சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்துருக்கணும். அண்ட் நம்மளோட ப்ரைசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா, எதுக்கு எந்த மாதிரி நம்ம வைக்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டா டிசைட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாத்தையுமே நீங்க மனசுல வச்சுக்கணும். ஸோ இந்த சாப்டரை இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த சாப்டரோட சம்மரியை நான் இதுல தரேன், ஜஸ்ட் ரீட் இட். இதுல உங்களுக்கு ஒரு பிராண்டை வந்து கிரியேட் பண்ணணும், எப்படி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். இதுதான் நீங்க பாக்குற ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கு இந்த சாப்டர்லயே அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி 42 சாப்டர் இருக்கு இந்த புக்ல. இந்த புக்ல இருக்கிற எல்லாமே யூஸ்ஃபுல்லானதா இருக்கும், அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. பை.